வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல ஈரான்ல ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதுல பல மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அது என்ன உண்மை? இப்போ ஈரானுக்கு சீனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ஈரான் வந்து திரும்பவும் ஓமன் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால இந்தியர்கள் 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட உச்சபட்ச தலைவரான கமேனி அவரோட மகனை வந்து அவர் இருக்க இடத்தை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட் அறிவிச்ச அமெரிக்கா. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போரானது கடந்த 2 வாரமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல ஈரானோட ஒரு முக்கியமான இடமான மினாப் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல அமெரிக்கா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 150 பேர் வந்து இறந்து போனதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா அதுல 150 பேர் இல்ல, இப்போ 180 பேர் வந்து இறந்து போனதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தவே இல்லை, ஈரானே வந்து இந்த தாக்குதல் நடத்திட்டு வேணும்னே எங்க மேல வந்து பழி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அதுக்கான இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தின அந்த அணுகுண்டு இருக்குல்ல, அதோட ஒரு பார்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து அமெரிக்காவோட ஏவுகணை தான் அப்படிங்கிறது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் வந்துட்டு அந்த தாக்குதலை வந்து நடத்தினோம், ஆனா எங்களோட டார்கெட் வந்து அந்த பள்ளிக்கூடம் கிடையாது, நாங்க வந்து ராணுவ தளத்து மேலதான் வந்து டார்கெட் வச்சோம், எங்களோட டார்கெட் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. இவங்களோட டார்கெட் மிஸ் ஆனதுனால இன்னைக்கு 180 பள்ளி சிறுமிகள் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு கேஷுவலா அவங்க வந்துட்டு 180 பேர் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். காமனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது அப்படின்னா பொதுமக்கள் வந்து எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த இடங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியான இடத்துல வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சட்டத்தையும் மீறி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு இப்போ சீனாவோட தூதர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு $2 லட்சம், அதாவது நம்ம நாட்டு காசுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 crore வந்து நிதி உதவியா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த மனசை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். சீனா வந்து இப்படி இருக்காங்க, ஆனா அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டும் நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரம்போட மைண்ட் செட் வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஒரு வழியா இவங்க போற முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓமனோட சோகர் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல வந்து ட்ரோன் மூலமா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல 2 இந்தியர்கள் வந்து பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. 10 பேருக்கு காயமாயிருக்கு. அதுல 5 பேர் வந்து இப்போ சரியாயிட்டாங்க. 5 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? 2 பேரோட மைண்ட் செட்டும், எவன் செத்தா என்ன, நாங்க வந்துட்டு இந்த போரை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில அப்பாவி மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னே தெரியல. இப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஈரானோட உச்சபட்ச தலைவர் கமேனி இருக்காருல, அவரை வந்து அமெரிக்கா வந்து கொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த ஈரான் வந்து எல்லாத்து மேலையும் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமேனி அவரோட பையனான மோஜ்தபா கமேனி அவர் தான் வந்து அடுத்த உச்ச தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற அந்த சீக்ரெட் பிளேஸை யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து 92 கோடி கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட அதிபர் வந்து ரொம்பவே காண்டில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுல விருப்பம் இல்லை. இப்போ கமேனி இறந்து போயிட்டாரு, ஸோ அடுத்து அவரோட மகன் தான் வருவாரு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்க கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மோஜ்தபா கமேனியும் வந்து இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. ஸோ இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே குறியா இருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த போர்ல எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க தெரியுங்களா? ஈரான்ல மட்டும் 1300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. லெபனான்ல 600க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. சரி, இதோட இந்த போரை முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா ஈரான் வந்து இந்த போரை முடிக்கிற ஒரு ஐடியாவிலே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலுக்கு அடியில
பயங்கரமான கடல் கண்ணி வெடிகள், ஏவுகணை எல்லாத்தையும் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க திரும்பவும் தாக்குதல் நடத்துற நோக்கத்துல தான் இருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம்ல, ஹிட்லர் தான் வந்து ஒரு சர்வாதிகாரி, அவர் தான் வந்து கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாரு, அவர் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றோம்ல. ஆனா அவரை விட இங்க மோசமானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் மட்டும்தான். அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுங்களா? அவருக்கு வந்து நோபல் பரிசு வேணும் அப்படின்னா அவர் எத்தனை போரை வேணா நிறுத்துவாரு. இதே அவருக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா வார வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இவரோட நோக்கம் வந்து அமெரிக்கா தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், நாங்க தான் இங்க நம்பர் 1, எங்களுக்கு கீழே வந்து எல்லாரும் அடிமையா இருக்கணும், யாருமே எங்களை விட வந்து வளர்ச்சி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அவரோட இந்த மைண்ட் செட்டால தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஈரானோட உச்ச தலைவரான கமேனி அவர்களும் இறந்து போயிருக்காங்க. இப்ப அவரோட மகனையும் வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இருக்காரு. சோ இப்படிப்பட்ட மைண்ட் செட் கொண்ட ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த போரை நிறுத்துவாங்களா, இன்னும் எத்தனை உயிர் போகும் அப்படிங்கிறதே தெரியல. சோ இந்த போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.